மலேசிய நிறுவனத்திற்கு சர்க்கரை ஏற்றுமதி செய்வதாக கூறி 10.5 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைதான தமிழரசி மற்றும் அவருடைய தாயாரை 4 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை வளசரவாக்கத்தில் ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் நடத்தி வரும் அவர்கள் மலேசியாவில் உள்ள நிறுவனத்திற்கு 12,000 மெட்ரிக் டன் சர்க்கரை ஏற்றுமதி செய்வதாக கூறி மோசடி செய்துள்ளனர். அவர்கள் 10க்கும் மேற்பட்டோர்களிடம் மோசடி செய்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்களை 4 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே மூதாட்டி மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவத்தில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்தவரே பணம் நகைக்காக கொன்றது தெரியவந்துள்ளது. பெரிய தோட்டம் புதூர் கிராமத்தில் இறந்து கிடந்த மூதாட்டியின் வீட்டிலிருந்து 13 சவரன் நகைகளும் 6,000 ரூபாய் ரொக்க பணமும் திருடு போனது குறித்து போலீசார் விசாரணை நடத்திய போது பக்கத்து வீட்டில் வசித்து வரும் அறிவழகன் என்பவர் குற்றத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியை மயக்கமடைய செய்து பாலியல் வன்கொடுமை செய்து நகையை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருபுவனை பகுதியைச் சேர்ந்தவர் ராகுல். உணவகம் நடத்தி வரும் இவரது வீட்டின் மீது பட்டாசு துகள்கள் உள்ளிட்ட பொருட்களை பெட்ரோலில் நனைத்து வெடிகுண்டு வீசப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தியதில் காதல் திருமணம் செய்த திமுக பிரமுகரின் மகனான சபரி என்பவரை அவரது மாமனார் திட்டியதாக கூறப்படுகிறது. இதை பார்த்து ராகுல் சிரித்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த சபரி தனது நண்பருடன் சேர்ந்து நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு ஊரை விட்டே ஓட முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.